வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் உங்களுக்கு வழங்கி வருகிறோம். அதன்படி இன்று குரோதி வருடம் தை மாதம் 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 28/1/2025. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 7:30 8:30 வரையும், பிறகு மதியம் 1:30 2:30 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:30 11:30 வரையும், பிறகு இன்று மாலை 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று மாலை 3 முதல் 4:30 வரையும். இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் 12 முதல் குளிகை நேரம் இன்று மதியம் 12 முதல் 1:30 வரையும். யமகண்ட நேரம் இன்று காலை 9 முதல் 10:30 வரையும். இன்றைய சூலம் திசை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:36 நிகழும். இன்றைய திதி இன்று இரவு 8:09 வரை சதுர்த்தசி, அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை பூராட நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராட நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 8:19 வரை பத்திரை கரணம், அதன் பிறகு இன்று இரவு 8:09 வரை சகுனி கரணம், அதன் பிறகு சதுஷ்பாத கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று காலை 9:20 வரை ரோகிணி நட்சத்திரமும், அதன் பிறகு மிருகசீரட நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்துக்கு கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும், புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காதுங்க. அதற்காக மாமூலாக நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ செய்த பணியை செய்த வண்ணம் தொடரலாம். அதுலேயும் எந்த விதமான தடையோ குறையோ நேராதுங்க. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலனை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபம், வியாபாரத்தில் நல்ல லாபம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மாதிரி இன்றைய நாள் நீங்கள் கொள்முதல் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். லாபமும் அதிகரிக்கும், விலை கம்மியாகவும் இருக்கும். சரிங்களா? அதனால் இன்றைய நாள் கொள்முதலையும் செய்யலாம். அதே நேரத்தில் வியாபாரத்தில் சூப்பராக இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபம் வருங்க உங்களுக்கு. அது மாதிரி பழைய வீடு விற்பனை செய்கிறவங்க இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நன்மை நடக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சேமிப்பில் இருந்து கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் அமையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலே சந்திராஷ்டமம். அதன் காரணமாக இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான பணியை நீங்கள் தொடருவீங்க. ஆனாலும் அந்த தொடங்கும்போது சிறு தடங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதை கண்டு நீங்கள் வெக்ஸ் ஆகக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, காலையிலேயே வேலை தூங்க முன்னே என்ன பணி செய்கிறீங்களோ அந்த பணி தூங்க முன்னே விநாயக பகவானை பார்த்துட்டு
அதன் பிறகு இந்த பணியை துவங்குனீங்கன்னா சிவனே தடையின்றி நடக்குங்க. அதில் மாற்றம் இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு சந்திராஷ்டமங்கிறது ஒரு விதத்தில் மனசில் நீங்கள் நினைச்சாலும் நினைக்காட்டியும் அது சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்கு விநாயக பகவானை பாருங்கள். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீல நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய சிறந்த நாளுங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு அலை ஓய்ந்த கடல் கிடைக்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக அமையும். அதனால் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டியது இந்த மிதுன ராசி அன்பர்கள். பொறுமைக்கு அழிவில்லை, சரிங்களா? அதனால் இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார், அதெல்லாம் பழைய பழமொழிகள் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. அது மாதிரி அலுவலக பணிக்கு போகிறவங்க பெரியோர்கள் அல்லது மூத்தோர்கள் மேலதிகாரிகள் அவங்க சொல் பேச்சை கொஞ்சம் கேளுங்க. காலத்துக்கு செல்லுங்க. உங்கள் மீது அடுத்தவர்கள் கோபம் வராமல் பார்த்துக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தொழிலில் நல்ல ஆர்வம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிகழறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு இன்னைக்கு ஏற்படும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மனதிலே ஒரு சின்ன குழப்பம், ஒரு தயக்கம், ஒரு அச்சம் இதெல்லாம் இருந்தவனையும் தான் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இந்த அச்சத்தெல்லாம் போகணுன்னா அருகில் உள்ள துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், சரிங்களா? துர்க்கையம்மன் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும், பயத்தை போக்கக்கூடிய இறைவன் கடவுள் அது. அதனால் துர்க்கையம்மனை வழிபாடு செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவு கிடைக்கணும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வேலையில் ஐக்கியமாயிடுவீங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூழ்ச்சியை முறியடிக்க தெரியும் இன்னைக்கு உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு சொல் சொன்னாலும் திருச்சொல்லாக சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. இன்றைய நாள் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அதன் பொருள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் அடுத்தவங்களுக்கு புரியும். ஆமாங்க. அது இலைமறை காயாக, சிலேடையாக, இரு அர்த்தமுள்ள பொருளாக நீங்கள் அதை சொல்லுவீங்க. எதிரி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இன்றைய நாள் வார்த்தை விளையாட்டு உங்கள்கிட்ட இருக்கும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளுங்க இன்றைக்கி. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டுங்க இன்றைக்கி. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். அதுக்கு 4ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த மாத்திரமே நடக்கிறதுக்கான பெரும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த நாளில் உங்களுக்கு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, எந்த உதவி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உதவி அவங்களே வழியேக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இன்றைய நாள் நீங்கள் மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாள் அது மாதிரி இருக்குது. அதனால் இன்றைய நாள் மனம் விரும்பியவருக்கு நீங்களும் உதவி செய்யலாம். இன்று அதிர்ஷ்டமான நாள், அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு உண்டுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீராத பிரச்சனை இன்னைக்கு தீரும். துலாம் ராசி அன்பர்களே,
துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மை அதிகம் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி நல்ல ஒரு அருமையான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் இன்றைக்கி நடக்கும். அதனால் மன சந்தோஷம் அடையக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் இயற்கையாகவே ஒரு கோபத்தின் பிரதிபலிப்பாகவே இருப்பீங்க. இருந்தாலும் இன்றைக்கி உங்கள்கிட்டையும் கல்லுக்குள் ஈரம் உண்டு என்பதை போல பாசமும் உங்களுக்கு இருக்குங்கிறத நினைவுபடுத்துவீங்க. இன்றைய நாள் உங்களுக்குள்ளே இருக்கிற பாசத்தை வெளிக்காட்டக்கூடிய திறமை தன்மை ஏற்படும். இன்னைக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு வாசலுக்கு வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாளுங்க இன்னைக்கு. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் சுருன்னு வர்ற கோபம் இன்னைக்கு படக்குன்னு வந்துடுங்க. அதனால் கோபத்தால் சில நன்மைகளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை பல கிடைக்கும். ஆனால் கோபத்தை குறைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அருகில் உள்ள கந்தன் அல்லது கந்த பெருமானை போய் பார்த்தீங்கன்னா அந்த கோபம் குறையும். அவரே கோபத்து மேலே தான் மலை மேலே ஏறி நின்னார். கோபம் குறைஞ்ச பிறகு தான் மக்களுக்கு அருள் செஞ்சார். அது மாதிரி அவரை போய் தரிசனம் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கோபம் அருமையாக குறையும், நல்லது நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் இன்னைக்கு அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்கள் யாரையும் நம்பி இல்லை, எதுக்கும் நான் அடுத்தவன்ட்டு போக மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு தத்துவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைய நாள் அதன்படியே உழைப்புக்கு நிகர் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. இன்றைய நாள் நீங்கள் அஞ்சா நெஞ்சனாக சில வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய முயற்சிகள் நல்ல கை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாதங்கள் தேவையில்லை, யார்கிட்டையும் வாதம் வச்சுக்காதீங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால மறைந்த சந்திரன் உங்களுக்கு நல்லது ஒரு முயற்சியை உண்டு பண்ணுறார். அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னாக்கா எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான முயற்சி அது. இந்த முயற்சி வெற்றி கிடைக்கும். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் நிகழும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு செய்தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகும். மன சந்தோஷம் அடையக்கூடிய சிறப்பான நாளாகவும் இருக்கும். இன்னைக்கு மன மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லை. இன்றைய நாள் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் களை கட்டும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யார் எப்படிப்பட்ட வாதம் செஞ்சாலும் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய தன்மை வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் ஏற்படும் வியாபாரத்தில். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால 10 அடினாச்சும் இன்றைக்கி நடக்கிற மாதிரி 10 அடி தூரம்னாச்சும் போகணும். இல்லை 10 மைலோ 10 கிலோமீட்டரோ 10 மைலோ
அல்லது 100 மைலோ. ஆக இன்றைய நாள் பிரயாணம் உங்களுக்கு தித்திக்கும். அதன்படி போனீங்கன்னாக்கா நல்லதொரு ஆதாயமும், பிரயாணத்துக்கு படி கொடுத்து அரசாங்கமாக இருந்தால் போக சொல்லும், மற்றவராக இருந்தால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்குங்க. இன்றைய நாள் பிரயாணத்தால் லாபம் அடையக்கூடிய நண்பர்களாக மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனையால் நன்மை ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளுங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம்.